அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு என்னையா வண்டியை குறுக்க வழி அடிச்சு தூக்குறா 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 அடிச்சு தூக்குறா தூக்குறா தூக்கிட்டேன் நான் வண்டியவே தூக்கிட்டேன் நான் வண்டியை அடிச்சு தூக்கியாச்சு அடிச்சு தூக்கு நிற்கணுமே நிற்கிற முடியா என்கிட்டயே குறுக்க வருவேன் குறுக்க நான் வண்டி எடுத்துறவங்க எடுத்து எடுத்துவேன் நான் என்ன வண்டி கௌசிக் வந்தால் முன்னாடி நான்கிற போட்டு சுட்டு கொண்டு பாருப்ப சுற்றுற குத்துல இந்த வண்டி பறக்க போகுது எடுத்து தூக்குடா போடுறா லாஞ்சிர இந்த லாஞ்சிர காணும் இந்த இருக்கு எடுத்து புரிய கண்ணெல்லாம் எடுக்க முடியுமா தூக்குடா கரைஞ்சி போயிட்டானடா கரைஞ்சி போயிட்டான். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிஸ் கார்ட்டூன் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்தியன் பைக்ஸ் ரைடி தான் ப்ளே பண்ணுவோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். வாங்க வெள்ளை கலர் கார் இருக்குது, ஒயிட் காரை ஃபஸ்ட்டு எடுப்போம். எடுத்து ரிவர்ஸ் எடுத்து பின்னாடி செவுத்துலேயே முட்டுவோம். வாங்க முட்டுற முட்டில் செவரு பின்னாடி போயின்னு வீட்டு வாசலில் குளத்தை கொண்டு நேரம் ஒன்று அது குளமா அது வந்து ஸ்விம்மிங் பூல். இந்த மாதிரி சிட்டிலலாம் இது ஒயிட் கலர் கார் இது நம்ம ஊருக்காரு ஜெட்டு வேத்தில் போயிட்டுருக்குறா. ஜெட்டு வேத்தில் போயிட்டுருக்கு. எங்கே போகிறேன்னு தெரியாமல் போயிட்டுருக்கான். வாங்கினாலே ஏரியா இறங்கினா நம்ம வந்து நிறைய கார்கள் போட்டு பார்க்க போகணும். இப்போ என்ன கார் போட்டு பார்க்கறது, ஏதாவது ஒரு சீட் கோடு இருந்தால் சொல்லுங்கள் காய்ஸ். என்ன சீட் கோடு போடுறது? அடுத்த கமெண்ட்ல நீங்கள் எங்களுக்கு சீட் கோடு சொல்லுங்கள். 8000. ஆஹா, ஹெலிகாப்டர் வந்து விட்டது. ஹெலிகாப்டரில் நம்ம பறந்து போவோம். வாங்க பறந்து போய் நம்ம வந்து மாட்டு வண்டி ஓட்டலான்ட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். நம்மளுக்கு ஹெலிகாப்டர் கொடுத்துட்டாங்க. எப்படியாவது நம்ம ஹெலிகாப்டருக்கு மாட்டு வண்டியை மாற்றி ஆகணும். வாங்க நம்ம மேலே போவோம். வீட்டோட பில்டிங் மேலே போயிட்டு ஹெலிகாப்டர் மாட்டு வண்டியாக மாற்றிடுவோம். மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. என்ன செய்யலாம், ஹெலிகாப்டர் நிப்பாட்டிட்டு மாட்டு வண்டியை போட்டு விட்ருவோம். மாட்டு வண்டிக்கு என்ன சீட் கோடுன்னு தெரியல கேஸ். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். மாட்டு வண்டிக்கு என்ன சீட் கோடு கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம வந்து இப்போ மொட்டை மாடியில் வந்து ஹெலிகாப்டரை நிப்பாட்டுறோம். நம்ம வீட்டு மொட்டை மாடியில் ஹெலிகாப்டர் நிப்பாட்டுறோம். மாட்டு வண்டி போகிறோம். இதை விட ஹைட்டாக எங்கேயாவது இடம் இருக்குன்னு பார்ப்போமா? அங்கே என்ன ஒரே கண்டெய்னராக ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஹா, கண்டெய்னருக்கு பில்டிங்கில் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. வாங்க கேஸ் என்னத்துக்கு பார்ப்போம். வாங்க எப்படி போகிறோன்னு தெரில, என்னன்னு தெரில. நேராக போகிறோம். நம்ம தலைகீழாகத்தான் குதிக்க போகிறோம். சொல்லிட்டு குதிக்க போகிறோம். எப்படியாவது குதிக்க போகிறேன். நம்ம அந்த கண்டெய்னரில் பார்க் பண்ணி வைக்க போகிறோம். வாங்க பார்க். கண்டெய்னர்லாம் பார்க் பண்ண முடியாது. கண்டெய்னர் மேலே இருக்கிற பில்டிங்கில் பார்க் பண்ணுவோம். கண்டெய்னர் ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்க் பண்ணணும். கீழே வந்துட்டோம்னா மூக்கு உடஞ்சிரும். குப்பரை வந்து மூக்கு உடஞ்சி போச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? குப்பரை வளர்ந்து மூக்கு உடச்சவங்க அப்படின்னு போஸ்டர் விட்டுருக்காங்க. நம்ம வந்து இதில் இறங்குவோம். இறங்கிட்டு கண்டெய்னரில் வந்து நம்ம மாட்டு வண்டியை போடுறோம். மாட்டு வண்டி ஹெலிகாப்டர் விட்டுட்டு மாட்டு வண்டியை போட்டுட்டு மாட்டு வண்டியில் வரும். சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம இதில் ஐயோ கண்டே அதில் பேக் பண்ணுறேன்னு இப்போ நம்ம கீழே போயிட்டோம். சரி வாங்க நம்ம மேலே போய் அதில் பேக் மேலே போகணும். உடையவே மேலே இங்கே பார்ப்போம். என்ன இங்கே ஏன் இப்படி கண்டெய்னர் கிடக்கு? ஒருவேளை ஏதாவது டாஸ்காக இருக்குமோ? இதை கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு காசு கொடுப்பானோ? அந்த மாதிரிலாம் இந்த கேமில் இருக்காது. வாங்க வாங்க நம்ம இப்போ என்ன சீப் கோடு மேலே இருந்து சீப் கோடு போடுறோமே, கீழே விழுந்து எப்படி வண்டி கீழே எடுத்துகிட்டு போகிறது? 8011 போட்டோம்னா நமக்கு மாட்டு வண்டி கிடச்சிட்டு. அருமையான மாட்டு வண்டி. இந்த மாட்டு வண்டியை விட்டு போட்டு ஹெலிகாப்டர் கிடக்கு. நம்ம மாட்டு வண்டியில் தான் போகணும். ஆஹா, இங்கே மாட்டு வண்டி பில்டிங்லேருந்து குப்புற விழுந்தோம்னா மாட்டு வண்டி நம்ம மண்டையெல்லாம் பொழுதுறோமே. நம்பர் போட்டதுக்கு மாட்டு வந்துடுங்க. என்ன ஆமாம் வரும்போது மாட்டு வண்டிக்கெலாம் ரிவர்ஸ் கீர் இருக்குது கேஸ். ஐயோ குப்புற விழுந்து மூக்கு உடஞ்சிடுமோ? மாட்டு வண்டிக்கு ரிவர்ஸ் மேலே வந்தாடா நீ போடுவ சீப் கோட. நம்ம வந்து மாட்டு வண்டியை வந்து கீழே ஓட்டி பார்த்துருக்கணும் எவ்வளோ வேகமாக போகுது. சரி வாங்க நம்ம மாட்டு வண்டியிலேருந்து இறங்கி போவோம். இந்த மாட்டு வண்டி நம்ம மாடி மேலே ஓட்ட முடியாத பிள்ளைக்கு நம்ம ஏதாவது ஒரு பைக்கு போட்டு கண்டெய்னர் சர்க்கிளாக இருக்குது அந்த ஆஹா, நம்ம ஏதோ போட்டு ட்ராகனை போட்டு விட்டோம்ப்பா. இது மட்டும் நம்ம காலை வச்சு நசுக்கிச்சு நம்ம மறுசால வேணும். ஆஹா, ட்ராகனை போட்டால் அது என்னமோ இறங்கி ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம பில்டிங்லேருந்து போட்டுருவோம். என்னமோ தரையில் நடக்கிற மாதிரி நடந்து ஓடி போயிடுச்சே. ட்ராகன் தெரியுமானமான ட்ராகன் அவ்வளோலாம் அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கு. எனக்கு என்னான்னு நடந்து போயிட்டுருக்கா. அப்போ அது மேலே ஏறி இருந்தாலாவது நம்ம சேஃபாக கீழே இறங்கி போயிருக்கலாமே. நம்ம வந்து இப்போ வந்து வேறு சீட் கோடு போட்டு பைக்கு போட்டு அந்த சர்க்கிளில் வண்டியை ஓட்டி பறக்க போகிறோம். நம்ம இப்போ பறக்கிற பறல அப்படியே வண்டி பறக்க போகுது. ஹை குவாலிட்டி பைக்கை போட்டாச்சு. இதில் ஏறுறோம். நம்ம ஏறி வாங்க நம்ம பைக்லேருந்து சர்க்கிளில் சறுக்கிட்டு போய் நேராக தலைகீழாக குதிக்கிறோம். பில்டிங்லேருந்து பறக்கிறோம். பைக்கில் கீழே உள்ள ஒன்றாகாது. ஏன்னா பைக்கு தெரிக்காது.
ஆஹா ட்ராகன் கீழே படுத்து கிடக்கு பாருங்கள், பில்டிங்கில் போய் இடிக்குது மூக்க. ஆஹா ட்ராகன் எங்கடா, ட்ராகன் நீ எங்கடா போனேன்? கால் எங்காலும் கை எங்க? ஆஹா ட்ராகன் அங்கே இருக்குது. நம்ம வண்டி இங்கே திருப்பிட்டோமா? சரி நம்ம வேறு சிட் கொடுப்போம். 9000 போடுவோம். 9000 என்ன வருது? என்னோட அருமையான வண்டி வரும்னு பார்த்தா மொக்க வண்டி வந்துச்சு. இதில் வண்டி போடுவோம். 6000 போட்டுருவோமா? 6000 போடுவோம். வந்துட்டு பாருங்கள், வீலே இல்லாமல் ஒரு வீலிங் வண்டி வந்துட்டு. வாங்க நம்ம இந்த பைக்கில் நம்ம போகணும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த பைக்கு நேரில் தான் வாங்கல, இந்த கேம்லையாவது ஓட்டலாம். வாங்க ஓட்டலாம். இதை ஓட்டுறதுக்கே சூப்பராக இருக்கு கைஸ். அப்படியே நம்ம வந்து மேகத்தில் ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே நம்ம கீழே எப்படி கீழே என்ன வேகம் போயிட்டுருக்கியா வண்டி? என்னடா அது டயரு அமெரிக்காவுக்கு ஆப்கானிஸ்தான் இருக்குது. திடீர்னு வண்டி விட்டு இறங்கிட்டோம். இதை ஒரு சிட் கோடு போடுறோம். என்ன சிட் கோடு போடுறோம்? 8880 போட்டு விட்டோம். ஆஹா வந்துட்டு நம்ம வண்டி. இந்த வண்டியை வச்சு தான் நம்ம எல்லாரையும் இடிக்க போகிறோம். இடின்னு இடிக்க போகிறோம். வாங்க போகலாம். என்ன கிளம்பா இருக்குப்பா வண்டி. உள்ளேயே 35 பேர் உட்காரலாமலுக்கு, பின்னாடி ஒரு 500 பேர் உட்காரலாமலுக்கு. எவ்வளோ பெரிய லாரியை கொண்டு வந்து பஸ்ஸை கொண்டு வந்துட்டு நமக்கு காருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காய்ச்சி. எவ்வளோ பெருசாக இருக்குது அப்பா. இதுக்கு பெட்ரோல் போடுறத விட நம்ம நடந்தே போய் நம்மளுக்கு டேங்க் ஃபுல் பண்ணணும்னா நம்ம பேங்க்ல இருக்க எல்லா காசையும் இதுக்கு கொடுக்கணும் போல. நம்ம வண்டி எடுத்துகிட்டு வரப்போ இவன் குறுக்கம் வந்துட்டான். அதனால் அவனை தூக்கி அடித்ததுனால நம்ம 4 டோரும் பறந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருங்க நம்ம. ஆஹா நம்ம வண்டி என்ன வண்டி, நம்ம வண்டி ஐயோ குத்து அவனை. நம்ம முக்கோணம் மாரி நடு ரோட்டில் நிற்கிறோம். நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நடுவில் பூந்தி அவனாவது பைக்கில் போயிட போகிறான். கேப் அவ்வளோ இருக்குது. வாங்க எப்படி போவோம் நேராக. இது என்ன இது? ஆஹா சரி நம்ம வாங்க. அவனை இப்போ வந்து நம்ம லாஞ்சரை போட்டு அடிச்சு எரிச்சு விட்டாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து நேராக போவோம். ஆஹா எரிஞ்ச காரையும் தூக்கி அட்டிக்கிறோம் பாருங்கள். எரிஞ்ச கார் மேலே தலைக்கில் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இதுதான் நம்மளோட மாசுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் ரவுண்டாக இருக்குது. ஒரு வேளை பெரிய ஆப்பா ஏன்டா ஓடுற காரில் ஏறினேன், டயருக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டியாடா சட்டி தலையா. சீட் கோடு போடுவோம். வேறு வண்டி எடுப்போம். என்ன வண்டி எடுக்கிறது? ஏதாவது ஒன்று போடுவோம். 40 வந்துட்டாது பீரங்கி. அடாப்பா பீரங்கி கார் மேலே கொண்டு போய் போட்டு விட்டியடா. சரி பரவாயில்ல ஏறுவோம் வாங்க. இப்படி ஏற முடியல. பீரங்கி மேலே ஏறலான்னு போனால் பீரங்கி தாண்டு போய் குப்புறம் வந்து மூக்கில் உடச்சிக்கிறான். டேரி ஏய் மூக்கை உடச்சிக்காதரா. ஏறுறா ஏறி வாயா. நம்மளோட பெருசா இருக்கு. இதுல எத்தனை பேர் உட்காரு? 500 பேர் உள்ள உட்காந்துக்கலாம். பீரங்கி சூப்பராக இருக்குது. என்ன வேகம் போயிட்டு இருக்கு. காரை சுட்டு பார்ப்போம். நம்ம கார் இல்லாது பரவாயில்ல சுடுவோம் வாங்க. ஆஹா கார் தலைகீழ போயிட்டு அங்கே நேராக போயிட்டுருக்கோம். நம்ம என்ன போயிட்டுருக்கோம். ஐயோ எப்படியாவது எவனையாவது போட்டு சுட்டுருவோம் இன்றைக்கி. நம்ம யாரை சுடுறது? யாரும் அவன் குறுக்க வருது. அவன் கார் கதவை உடச்சி தள்ளிட வேண்டியதான். டயர் தனியாக கழட்டிட்டு போயிட்டு நம்ம வந்து டேங்கியில் போயிட்டுருக்கோம். டேங்கியில் பீரங்கியில் எவனா குறுக்க வந்தால் அவ்வளோதான் கதை. எங்கே ஏன் அப்படியே போயிட்டுருக்கோமே தவிர எங்கே போகிறோன்னே தெரியலையே. வாங்க நம்ம யாராவது ஒரு ஆள் இடிச்சு விட்டு இறங்கிடுவோம். எவனையாவது ஒரு ஆள் சுட்டு தள்ளிட்டு இறங்க வேண்டியதான். யாரையும் ஆட்ட மாட்டுறாங்களே. இந்த ஒருத்தவன் அவனை சுட ஐயோ தப்பிச்சிட்டானே. குறி பார்க்க முடியவில்லை. எப்படி பிடிக்கிறது? ஆஹா இடிச்சாச்சு. அவனை சுடுவான். அந்த நிற்கிறான் பாருங்க. அவனை சுட்டு தள்ளிடுவோம். அது ரோட்டில் படுது. ஆஹா பறந்துட்டான். இங்கேருந்தே பறந்துட்டான் அவன். இங்கேயும் இவனை சுடுவோமா? இவனை சுட முடியல. எப்படியே சுடுறதுன்னு தெரில. சரி வாங்க நம்ம வந்து பீரங்கி விட்டு இறங்கிடுவோம். நம்ம ஃப்ளையிங் பறந்து போகணும். பறந்து எப்படி பறக்கிறது? என்ன சீட் கோடு போடுறது? இந்த போடுவோம். என்ன சீட் 1212 ஆஹா சீட் ப்ராசஸிங். ஐயோ இந்த லாரி வந்து நிற்கிது. இது கிடையாது. வேறு ஒரு சீட் கோட் போடணும். நம்ம வேறு சீட் கோட் போட்டு நம்ம பறக்கணும். ஃப்ளையிங் பறந்து அப்படி ஜம்பிங்கில் போவோம் பாருங்கள். ஜம்பிங் கம்ண்டு அதை போட்டு பறந்து போகணும். நம்ம என்ன போடுறது? 1820. ஆஹா இது காரு. இது கிடையாது. எதை போடுறதுன்னு தெரியலையே. 1820 போட்டாச்சு. ஆனால் இந்த காரை நம்ம ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்காண்டு. லேண்ட் குரூசரை வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. லேண்ட் குரூசரை வந்து நம்ம வேகமாக ஓட்டிகிட்டு போவோம். நம்ம பறக்கிற ஃப்ளையிங் நம்பர் என்னன்னு மறந்து போட்டோம். நாம வந்தோன்னு போட்டுப்போம். வாங்க இது வேகமாக போயிட்டுருப்போம். என்ன அது ரிவேஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஊர்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த ஊருக்கு தலைவாதி எங்கே இருக்குன்னு தெரில. வேகமாக போவோம் வாங்க. லாரியில் போய் இடிச்சிட போகிறோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஜஸ்ட்டு கட்டிங் விட்டாச்சு. நம்ம நேராக போயிட்டு இறங்கிடுவோமா? இறங்கிட்டு சீட் கோடு என்ன சீட் கோடு? இது ஃப்ளையிங் சீட் கோடு. ஃப்ளையிங் சீட் கோடு என்னென்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. வேறு ஏதாவது போடுவோம். 8370.
ஆட்டோ வந்துட்டு வாங்க நம்ம ஆட்டோ போகிறோம். ஆட்டோக்காரன் நம்ம ஆட்டோ ஓட்டி பார்க்க போகிறோம். ஒரு சைடு வந்து சைடு வாங்குதே. ஐயோ ஆட்டோ இப்படி போயிட்டுருக்க, எங்கே போகுதுன்னு தெரியலையா? சைடு வாங்கி போயிட்டுருக்கு. ஆஹா ஒத்தவையில் தூக்கியாச்சு. நம்ம ஓரப்போ படத்தில் போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு தெரில. ஆட்டோவில் போவோம் வாங்க. ஆட்டோவை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோமே. ஐயோ டயராக காணுங்க. ஆஹா முட்டி நின்றுட்டு நமக்கு ஆட்டோ சரி வராது. நம்ம வந்து வேறு ஏதாவது சீட் கோட் நல்ல சீட் கோடாக போடுவோம். நமக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாது. 3 வீலில் ஓட்ட சொன்னால் 2 வீலில் ஓட்டிகிட்டு இருக்கோம். எப்படியாவது வந்து வேறு நல்ல சீட் கோடாக போட்டு ஃப்ளையிங் பறந்தாவனு என்ன போடுறது? சரி வேறு ஏதாவது போடுவோம். 0901 ஒன்றுமே வரல. எதுவுமே வராததுக்கு தான் நம்ம சீட் கோடு போட்டோமா? சரி பரவாயில்ல, வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன போடுறதே தெரியலையே. சரி வாங்க பார்ப்போம். 4325 சீட் ப்ராசஸிங். என்னடா இது ரேஸ் காரை போட்டு விட்டோம். நம்ம என்ன ரேஸாக ஓட்ட போகிறோம்? இல்லையே ஏதாவது நல்லதாக ஏதாவது போடுறாடே. என்ன சீட் கோடு போடுறது? 7000 ஏதாவது பைக்கு போட்டோமா? பைக்கு போட்டோம். அது வேணாம், நம்ம வேறு ஏதாவது போடுவோம். சீட் கோடு என்ன போடுறதுன்னு தெரியலையே. 1215. நம்ம ஃப்ளையிங்க்கு தேவையான பவர் கிடச்சிருக்கோமா? பைக்கு தான் கிடச்சி. சீட்டு கூட ஒன்றுத்தையும் காணும். நம்ம ஃப்ளையிங் சீட்டு கிடச்சிட்டு. ஜம்பிங் 2 தடவை நம்ம ஃப்ளையிங்கில் ஜம்பிங் பறந்தே வரலாம். அங்கே பாருங்கள் பறந்து வரலாம். ஒன்றாவது மேலே இந்த குச்சாலும். இப்போ ஓடி போய் ஜம்ப் பண்ணி பாட்டுறோம் பாருங்கள். வேகமாக ஓடி போய் ஜம்பிங்கா. ஜம்ப் பண்ணி இப்போ தரையை பேக்குறோம். இப்போ பவர் கிடச்சிட்டு நமக்கு என்ன தரையை பேரில். இப்போ வேறு இடத்துல ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக குதிக்கணும். நம்மளுக்கு கார்னரில் வச்சுட்டு குச்சா தான் ஜம்பிங்கில் பொழக்கணும்னு நினைக்கிறேன். பொழந்துட்டு எங்கே பாருங்கள் எவ்வளோ பவர் ஐட்டம் பாருங்கள். நமக்கு ஒன்றுமே ஆகல. இதுதான் நம்ம சீட் கோடு ரகசியம். வேறு லெவலு. நம்ம வந்து ஜம்பிங்கில் வந்து சீட் கோடை கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன இது? மறுபடியும் ரோட்டை பழக்க போகிறோமா? நல்லா பவர் ரெக்கையை விரித்து பறக்கிற மாதிரி பறந்துக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த தான் நமக்கு ஸ்பைடர் மேனில் பறக்கிற மாதிரி பறந்துக்கிட்டு இருக்காங்க. கம் எல்லாமே தரையை பொழந்தாச்சு.